Hello all, in the video saree pin making பார்க்கலாம். So saree pin வந்து எப்பவுமே silk threadல wrap பண்ணிட்டு அதுக்கு மேல குந்தன் stones ஸ்டிக் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு வந்து நான் வெறும் saree pin வந்து wrap பண்ணாம அது மேலயே அப்படியே glue யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போறேன். B7000 glue யூஸ் பண்ணி நான் வந்து square shape குந்தன் stone வந்து இந்த மாதிரி ஃபுல்லாமே லைனா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். TikTok clipலயும் நம்ம வேணும்னா silk thread wrap பண்ணியும் குந்தன் stones ஸ்டிக் பண்ணலாம் இல்லாட்டி wrap பண்ணாமையும் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ TikTok clipல வந்து wrap பண்ணாம ஸ்டிக் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் saree pinல இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இப்போ ஃபுல்லாமே குந்தன் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சைடும் கேப் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்டோன் செயினை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸஸை கட் பண்ணிக்கிறேன். நிறைய இந்த மாதிரி டியூட்டோரியல் வீடியோஸ் அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸுக்கு கண்டிப்பாக சூர்யா த்ரெட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சூர்யா த்ரெட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள் மேக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹேர் ஆக்சசரிஸ் ரெடி பண்ணணும், இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் வேணும்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி செஷன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங், எப்படி நீட் ஃபினிஷ் அச்சீவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹேர் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் 3D ஒர்க் எப்படி பண்ணுறது, 3D ஒர்க் பண்ணி அதில் எப்படி 3D பேங்கிள்ஸ் ரெடி பண்ணுறது, 3D ஹேர் கிளிப்ஸ் ரெடி பண்ணுறது, அதாவது ஆரி ஒர்க் பேங்கிள் மாதிரி எப்படி நம்ம ஆரி ஒர்க் தெரியாதவங்க கூட ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கூட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிளாஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா saree பின்னில் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்டோன் செயினையும் மேலே ஸ்டிக் பண்ணி எடுத்தோன்னா ரொம்பவே அழகான saree பின் ரெடி ஆயிரும். இது ரேப் பண்ணாததுக்கு மேலே ஸ்டிக் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ரேப் பண்ண சில்க் த்ரெட் மேலே இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்டிக் பண்ணாலும் நல்லாவே ஸ்டிக் ஆகிக்குது. நம்ம சில்க் த்ரெட் ரேப் பண்ணலைன்னா கூட வேணும்னா ரேப் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு டிசைன் பண்ணுறப்போ ரேப் பண்ணாமல் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் தெரிகிற மாதிரி வைக்கிறீங்க, சில்க் த்ரெட் வந்து தெரிகிற மாதிரி வைக்கிறீங்கன்னா அங்கங்கே தெரியுதுன்னா நம்ம சில்க் த்ரெட் ரேப் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. ரெண்டோட ஃபினிஷுமே பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா ரெண்டுலேருந்துமே ஸ்டோன்ஸ் விழுறது இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டிசைன் ரேப் பண்ணது பிடிச்சிருக்கா இல்லாட்டி ரேப் பண்ணாமல் பண்ணது பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்து கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.